அடுத்தபடியாக அம்பை மாணவர் பாசறை மண்டல செயலாளர் சல்மான் அவர்கள். என் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம். அடக்குமுறைக்கு எதிரான பேசுவது தீவிரவாதம் என்றால் ஆம், நான் தீவிரவாதி என்று சொல்லிய பழனி பாபா அவர்கள் சொன்னதை நானும் சொல்கிறேன். அடக்குமுறைக்கு எதிராக பேசினால் ஆம், நானும் தீவிரவாதி தான், பண்ணுவதை பண்ணிக்கோங்க. இப்போ மலையை காப்போம் மண்ணை காப்போம் இந்த மாதிரிக்கு நிறையா போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். எதுக்காண்டி நடத்திட்டு இருக்கோம்? இது மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. எதுக்கு நடந்துட்டு இருக்கு? நீங்கள் 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால. எதுக்கு 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால இது நடக்கு? அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு அவனுக்கு பணம் வேணும். அப்போ இந்த மாணிக்கு களவாண்டுட்டு தான் போவான். ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போட்டா அவனுக்கு காசு தேவைப்படலன்னா அவனே நல்லவனாலும் மாறிடலாம்ல. உண்மை தானே? என்ன, ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்கிறதுனால இப்போ சொல்லிக்கலாம் நான் தேவர், எப்படி நான் தேவர், நான் நாடாருங்க. முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அதை வாங்கி ஓட்டு போடும் தேச துரோகின்னு இருக்காரு. இதை சொன்னால் அது எப்படின்னா அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்றாங்க. ஏன்னா அப்போ தேவர்னு சொல்ல மாட்டேங்காங்க, நாடான்னு சொல்ல மாட்டேங்காங்க. ஏன் கருணாநிதி காமராஜரை எவ்வளோ இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்திலாம் வந்துருக்காங்க. அவங்க பக்கம் போய் நிற்க தானே செய்தீங்க நாடாருன்ட்டு. காமராஜரை வச்சுக்கிறீங்க, ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க. அவங்கள சொந்த தொகுதியில் தோக்கடித்ததும் அதே நாடார் தானே. என்ன சாதியை பற்றி பேசி இதில் என்ன எங்களை மாணிக்கு இளைஞர் நல்ல ஆட்சின்னு சொல்லும்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு கெட்டாய் வருது. நல்ல ஆட்சின்னு சொல்லும்போது எப்படி எந்த ஆட்சி? என்ன மாணிக்கு இளைஞர்களை குடிக்க வச்சு நாசப்படுத்துறது. அது போக இந்த கஞ்சா, என்னோட சின்ன கஞ்சா குடிக்கான், பாக்கெட்டாக விற்கி அவனை பிடிக்க மாட்டிய. என்ன நாங்கள் போராடினா வழக்கு, கள்ளத்தனம் செய்த கருணாநிதி பாடினா வழக்கு, ஸ்டேஷன் கூட்டு போயிருங்க. கஞ்சா விற்கிறவனை பிடிங்க, முதல்ல பாட்டு பாடுறவனுக்கு பிடிங்க. மேடையில் பேசுனா பிடிப்பீங்களா? என்ன கரெக்டு தானே? இதில் வேற அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, என் அன்பார்ந்த குழந்தைகளே, என்ன குடிக்காதீங்க, போதை பழக்கத்துக்கு போகாதீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? என் குழந்தைங்கள குடிக்காமல் இருக்கிறதுனால நான் டாஸ்மார்க்கை மூடுதேன்ல ஒரு முதலமைச்சர் சொல்லணும். குடிக்காமல் இருங்கன்னு நீ பேட்டி சொல்ல கொண்டு என்ன மயத்துக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்கு? உண்மை தானே? சும்மா வீடியோவில் பேசுறதுக்காக முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. மலையை காப்போம். இங்கே இருட்டு கடையில் அல்வா தின்னுட்டு போன உனக்கு இங்கே போகுது, இங்கே வண்டி போகுது, மண்ணு போகுது, கல் போகுது, போராடிட்டு இருக்கான். தூங்க முடியல ஒருத்தன், கல் எதிரி டாக்டர் டாம் டூம்னு போயிட்டு இருக்கான் ஆர்ன் அடிச்சுட்டு. 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்ட அந்த கருமத்துக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ பேர் நாங்கள்லாம் படிச்சுட்டு இப்படி வீதியில் நிற்க வேண்டியிருக்கு. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. பாலிற்கு அழுகாத குழந்தை, படிப்புக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுவே கனவு இந்தியான்னு பகத்சிங் சொல்றாப்புல. இங்கே அப்படியா இருக்கு? பல லட்ச குழந்தைகள் இரவு பால் குளிக்காம தூங்க போகுது. என்னைய மாணிக்கு எத்தனையோ மாணவன் படிப்புக்கு ஏங்குதான், படிக்க முடியல, காசு கடன் வாங்கி படிக்க முடியல. டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சா இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தா எனக்கு டிப்ளமோ படித்த கடனே இன்னும் தீரலை. வேலைக்கு போக அப்போ தீர மாட்டேங்குது. இதில் நான் எங்கே இன்ஜினியரிங் படிச்சு என்ன கிரிக்க போகிறேன்? படிக்க வச்சே படிங்க. யார் படிக்க வச்சா? கலைஞர் படிக்க வச்சார். இவர் குடிக்க தானே வச்சார் ஸ்டாலின், கருணாநிதி. ஏன்னா மாற்றி பிஜேபி வந்துடக்கூடாது, காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கும். இதில் வேற சீமானன்னா பிஜேபி பிடிஎம் சொல்லிக்கிறது. அவர் யாரதான் எதிர்த்து பேசலாம். இங்கே ஒரு தேவரை பற்றி எதுவும் அது துண்டை வெட்டி அது தேவருக்கு அனுப்பிடுறது. இங்கே பல்லரை பற்றி பேச அதை அப்படி துண்டை வெட்டி அப்படியே பல்லருக்கு அனுப்பிடுது. எல்லா ஜாதிக்கும் ஒருத்தன் எதிராக இருக்கான். நம்ம ஜாதியை பற்றி தப்பா பேசுனவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுற? சீமான் இளைஞர்கள்லாம் கெடுக்கான். எப்படி இளைஞரெல்லாம் ஒரு வழி பாதையை மாற்றி கொண்டு போகிறான். அவர் ஒருத்தர் இல்லைன்னா இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒருத்தரும் தலையோட லாந்த முடியாது. அவர் ஒருத்தர் எங்களை ஜனநாயக பாதையில் கூட்டிகிட்டு போகிறதுனால இன்னைக்கு எல்லாரும் சேட்டை பண்ணிட்டாலே. இதில் வனத்துறை இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது வனத்துறை என்ன பண்ணுதுன்னா, நான் சொல்ல என்ன, ஒரு கேரளா லாரி காரையாருக்கு போகுது, மரத்தை அடிச்சுட்டு போகுது. இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்காங்க. அங்கே ஒருத்தன் கிளைய வெட்டினதுக்கு கேஸு, காரையாருக்குள்ள கிளைய வெட்டினது கேஸு. என் ஊர் காரையாரு என்னைய
என் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ துரத்தாங்க எல்லாரும். நீங்கள் இருக்கக்கூடாது, அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக போகுது, அதனால் நீங்களாம் இருக்கக்கூடாது, வீடை காலி பண்ணிட்டு கீழே வந்துருங்க அப்படி இப்படிங்காங்க. இப்படி இந்த மலையை இந்த வெட்டுதாங்க பாருங்க, அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது. மக்கள் தங்கியிருக்காம பாருங்க, அதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதெல்லாம் கேட்காத நீ எங்களை மயத்துக்கு நீ கேட்குற? ஒவ்வொரு ஆதங்கமும் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தன் அதிகாரிகளும் வெட்டி கொல்லணும் தான் தோணுது. என்ன செய்ய முடியும்? எங்க அவ்வளோ கோபம் இருக்கு, காட்ட முடிய மாட்டேக்கு. இல்லை பேசினா கேஸுன்னு வேற சொல்லிக்கிறது. என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன ரொம்ப எப்படி இந்த 1000 ரூபா பிச்சைக்காண்டி ரொம்ப லோவானதுனால தான் இவ்வளோ. தமிழ மலை எப்படி இருந்தான்? அலை மாகடல் நிலம் வானிலுன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாளினை எடடா மிக கொடியோர் சிலை அறவே குகைவாள் ஒரு புலியே என குணமேவிய தமிழா. அப்படி இருந்தவன் 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துக்கிறான், குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவங்களை வச்சு நம்ம சும்மா போராடுதான். என்ன செய்ய? அப்படி ஒரு கட்சியில் சேர்ந்தாச்சு, என்ன மக்களுக்காண்டி போராடணும், போராடித்தான் ஆகணும். என்ன போராடித்தான் ஆகணும். இது நம்ம பேசி பேசி இன்னொரு 10 வருஷம் போவோம், இவன் திரும்படியும் 1000 ரூபா வாங்கிட்டு அவனுக்கு தான் ஓட்டு போடும். அவனை வச்சு என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஒரு கிழட்டு டீம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னைக்கு போய் சேருதோ அன்னைக்கு நம்ம செட்டில் ஆயிரும். என்ன எல்லானுக்கும் இதை மணிக்கு அறிவு வந்து கோவம் வந்துட்டுனா எவனும் இந்த மணிக்கு நாதாரிகளுக்கு ஓட்டு போட மாட்டான். அது மணிக்கு அடுத்த தேர்தலையும் இந்த வீடியோ கொடுக்குற முதலமைச்சருக்கு ஓட்டு போடாதீங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.